அனைவருக்கும் இறைவன் சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துக்களோடு நான் உங்கள் ரியாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸுக்கு ஒவ்வொரு நாடுகளும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத சொல்ல போகிறேன். நம்பர் 1, ஜப்பானீஸ் கண்ட்ரீஸில் உள்ள பெரும்பாலான பிஸ்னஸ் பீப்புள் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ப்ராடக்டோட குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் மேட்டர்ஸ். கஸ்டமரை எந்த காலத்துலேயும் கொண்டு நம்ம விட்டுறக்கூடாது. அதனால் இப்போ கஸ்டமர் நம்மளை விட்டு போகிறாங்கனாலே நம்மளோட ப்ராடக்ட்லேயோ இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய சர்வீஸ்லேயோ ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத மாதிரியானதை அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஸோ என்றைக்குமே அவங்களுடைய ஃபெயிலியருக்கு அவங்க ப்ளேம் பண்ணக்கூடிய முதல் விஷயம் என்னவாக இருக்குன்னா, அவங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். நம்பர் 2, ஜெர்மனி பீப்புளை பொறுத்த வரைக்கும் தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங் மோர் ஆன் த பீப்புள். தே ஆர் பீப்புள் ஓரியன்ட். எப்படி இருப்பாங்கன்னா, நமக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அந்த டீம் எந்த காலத்துலேயும் ஃபெயில் ஆகக்கூடாது. நாம் ஜெயிக்கிறோங்கிறதை விட நம்மளோட இருக்கிற டீம் ஜெயிக்கணும். The redundancy of the staff with the company has to be reduced as maximum as possible. அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க கவனம் எடுக்கிறாங்க. நம்பர் 3, அமெரிக்கன்ஸை பொறுத்தவரை அவங்க என்றைக்குமே ஒரு பிஸ்னஸுக்கு இனிஷியலாக பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி செலவு பண்ணுறதுலையோ பீப்புள் எடுக்கிறதுலையோ ஒரு காரியமாகவே அதை நினைக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, பிஸ்னஸை மேக்ஸிமம் ஸ்கேல் அப் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உலகம் பூரா கொண்டு போக முடியும், அதுக்கு என்னென்ன வேணும், அதுக்கான பீப்புள் என்ன, அதுக்கான மணி என்ன, அதுக்கான டெக்னாலஜி என்ன, அதுக்கான சோஷியல் கேபிட்டல் எப்படி டெவலப் பண்ணும், அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை தான் அமெரிக்கன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம எதை பார்க்கலான்னா, மெக்டொனால்ட்ஸு, KFC இந்த மாதிரி ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கக்கூடிய பிராண்ட் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்கேலப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் ஸ்கேலப் ஆகணும், அதுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்யணும், அதுக்கு அப்புறமாக ப்ராஃபிட் பண்ணணும். த மொமெண்ட் இட் ரீச்சஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு, அப்போ ப்ராஃபிட் தன்னால் வந்துடுங்கிறது அவங்களோட பிலீஃபாக இருக்குது. ஸோ இது ரீசெண்டாக நான் படித்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸாக ஸ்டீஃபன் ஆர் கவி ஒரு புக் எழுதியிருப்பார், 7 Habits of Highly Effective People. அதில் டாப் 7ஆக ஆர்டர் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னதெல்லாம்னா, முன் யோசனையோடு செயல்படணும். நம்பர் 2 முடிவை மனசில் வைத்து செயல்பட தொடங்கணும். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷன் உங்களோட டீமுக்கும் உங்களுக்கும் தெளிவாக இருக்கணும். பிஸ்னஸ்ங்கிறத நம்ம எப்படி பார்க்கணுன்னா, ஒரு பஸ்ஸில் போர்டு வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி நான் இப்போ ரெஸ்கோங்கிற கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ரெஸ்கோங்கிற பஸ்ஸு இன்னும் எந்த டெஸ்டினேஷனை நோக்கி போகுது. இப்போ நான் மதுரைக்கு போகக்கூடிய பஸ்ஸாக இருந்ததுன்னா, முதல்ல டிரைவர் என்ன பண்ணுவார், பஸ்ஸில் போர்டு வைப்பார். போர்டில் என்ன இருக்கணும், மதுரை, சென்னை அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னா, அதுக்கப்புறமா தான் அதில் ஏறக்கூடிய பீப்புள், ஓகே இந்த பஸ்ஸு மதுரைக்கு போகுது, அப்போ நம்மளும் மதுரைக்கு தானே போகணுன்னு ஆசைப்படுறோம். ஸோ இந்த கம்பெனி இந்த கம்பெனிக்கான விஷன் 2030 இந்த இடத்த அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இவ்வளோ பெரிய க்ரோத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இவங்களுடைய விஷனில் இந்த மாதிரியான சோஷியல் ஓரியன்ட் திங்ஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இந்த கம்பெனி இவ்வளோ தூரம் க்ரோ ஆனோன்னா என்னோட க்ரோத் எப்படி இருக்கும், இப்படி அந்த பஸ்ஸில் ஏறக்கூடிய மக்கள் யோசிக்கணும். விச் இஸ் யுவர் எம்ப்ளாயீஸ், யுவர் இன்வெஸ்டர்ஸ், யுவர் பார்ட்னர்ஸ், யுவர் கஸ்டமர்ஸ், யுவர் சப்ளையர்ஸ். அப்போது உங்களுடைய விஷன் போர்டு கிளியராக இருக்கணும். அப்போ நம்பர் 2, முடிவை மனதில் வச்சு நம்ம தொடங்கணும். நம்பர் 3, ஈட் தட் ஃப்ராக் ஃபஸ்ட் அப்படிம்பாங்க. பிரெயின் ட்ரேசியோட ஒரு புக்கு கூட இருக்குது. அதில் என்ன சொல்லுவாருன்னா, முதல்ல செய்ய வேண்டிய விஷயங்களை முதல்ல செய்யணும். இதை ஸ்டீஃபன் ஆர் கவி டாப் 3ஆக சொல்கிறாரு. அதாவது அந்த அர்ஜென்ட் இம்பார்ட்டண்ட்டாக அன்னைக்கு என்ன இருக்குதோ, அந்த டேயில் என்னது உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதை ஃபஸ்ட்டு முடிக்கணும். நம்பர் 4, வின்-வின் சிச்சுவேஷன். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி. என்னுடைய டீம் ஆகட்டும், என்னுடைய கஸ்டமர் ஆகட்டும், என்னோடய சப்ளையர் ஆகட்டும், என்னோடய சப்கான்ட்ராக்ட் ஆகட்டும், நான் இது மூலமாக என்ன ஜெயிக்க போகிறேன், அவங்களுக்கு இது மூலமாக என்ன ஜெயிக்க போகிறாங்க. நம்பர் 5, நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறமா அடுத்தவங்கள புரிய வைக்கிறது. முதலில் புரிந்து கொள்ளுதல், பின்பு புரிய வைத்தல். எப்போதுமே டீமில் கம்யூனிகேட் பண்ணும்போது நாம் ஒரு காரியத்தை சொல்கிறோன்னா அது அவங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்காக தான் அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமா அப்படிங்கிற காரியங்களை நம்ம செயல்படுத்திக்கணும். அதுக்கப்புறமாக தான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்.
நம்மளே கிளாரிட்டி இல்லாமல் இருந்தோன்னா டீமுக்கு போய் அது ரீச் ஆகாது. லாஸ்ட் என்னென்னா டீம் ஒர்க். எல்லாருமாக சேர்ந்து செயல்படுறோம், நம்ம பண்ணுறதுனால தான் இந்த சக்ஸஸ் வந்தது அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளோட டீம் எல்லாருமா சேர்ந்து செஞ்சதுனால தான் இந்த சக்ஸஸ் வந்தது. ஆக நாம் மாத்திரமே இந்த பிஸ்னஸில் ஒரு காரியத்தை செய்திட முடியாது, நமக்கு எல்லாருடைய சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயும் நம்ம இருக்கணும். இந்த 7 பாயிண்ட்ஸ் தான் வந்து ஸ்டீஃபன் ஆர் கவி வந்து ஹைலி எஃபெக்டிவ் பீப்புளோட மைண்ட் செட்டாக வந்து சொல்கிறார். இந்த வாரத்திற்கான கோட்: ஃபேஸ்புக் மாதிரியான உள்ள ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம பல மணி நேரங்களை செலவழித்து கொண்டு இருந்தோம்னா ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை நம்மளால் உருவாக்க முடியாது அப்படின்னு டிஜிட்டல் மினிமலிசம் என்கிற புத்தகத்தில் கால் நியூபோர்ட் சொல்லியிருக்கிறார். அடுத்த காணொலியில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். அன்புடன் ரியாஸ்.